நான் உனக்கு அண்ணனே இல்ல. எனக்கு குடும்பம் சொந்தம்னா அது என் பொண்டாட்டி பிள்ளைங்க மட்டும்தான். அப்படி பாத்தீங்கன்னா எதை காரணமா காட்டி நீங்க இவரை குற்றவாளின்னு சொல்றீங்களோ அதையே காரணமா காட்டி நான் உங்களை குற்றவாளின்னு சொல்லலாம். ஏன்னா உங்க கூட இருக்கிறவங்களோட உண்மையான சுயரூபத்தையே உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்ப நீ என்ன சொல்ல வர? எந்த உண்மையை பத்தி பேசுற? ஒரு அண்ணனை நம்பாம துரோகம் பண்ணிட்டான்னு இவர் மேல குற்றம் சொல்லிட்டீங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது நியாயம்னே நான் ஒத்துக்கிறேன். உங்க பொண்டாட்டி மேல நீங்க அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்கீங்கல்ல, அப்படி இருந்தும் அவங்கள பத்தின உண்மை உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? நம்ம பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக அடுத்தவங்க மேல பழி போடுறது ரொம்ப ரொம்ப சுலபம் ராஜண்ணா. நாளைக்கு அதே நிலைமை நமக்கு வரும்போது நாம அதை ஏத்துக்க மாட்டோம். என் பொண்டாட்டி பத்தின உண்மை என்ன இருக்கு? என்ன சொல்ல வரத நேரடியா சொல்லு. எந்த போலியான கையெழுத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்களோ அத உங்களை ஏமாத்தி உங்களை கையெழுத்து போட வச்சதே உங்க பொண்டாட்டி மைத்திரி. நான் எல்லாரையும் நம்பினேன், எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்ப உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன் ராஜண்ணா. யாரு உண்மையானவங்க யாரு பொய்யானவங்கன்னு முகத்தை பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இவரை நீங்க குற்றவாளின்னு சொல்றது நியாயம்னா நீங்களும் குற்றவாளி தான். உங்க பொண்டாட்டிய பத்தின உண்மையே உங்களுக்கு தெரியலையே. சொல்ல போனா நீங்க செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம். நமக்கு கஷ்டம் வரும்போது நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கோங்கிறதுலதான் நம்ம அடையாளமே இருக்கு ராஜண்ணா. எந்த நிலைமை வந்தாலும் நம்ம உண்மைக்கு மாறா போக கூடாது, அதுலதான் நம்ம நேர்மையே இருக்கு. ஆனா நீங்க மொத்தமா தடமாறி போயிட்டீங்களே. உங்களோட இந்த பழி வாங்கணுங்கிற தப்பான எண்ணத்தால இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்கன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. நீ எனக்கு துரோகம் பண்ண, என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கினியா? நீயே எனக்கு துரோகம் பண்ணிட்ட. துரோகம் பண்ணியா இல்லையா? இல்லங்க, என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு துரோகம் பண்ண நான் நினைக்கல. அன்னைக்கு அந்த நேரத்துல நான் பணத்துக்காக ஆசைப்பட்டேன். ஆனா அப்போ நான் தெரியாம செஞ்சது. ஆனா இன்னைக்கு நான் தெரிஞ்சிட்டேங்க. நீங்க ஜெயில அனுபவிச்ச அதே தண்டனை நான் இங்க அனுபவிச்சேன். உங்களை பிரிஞ்சிருந்த நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நான் மாறிட்டேன். நான் சத்தியமா தெரிஞ்சிட்டேங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணும் நான் நினைக்கல. பிரக்யா, நீயாவது சொல்ல. பாட்டி நீங்க சொன்ன அவரு கேட்பாரு. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இப்ப நான் தெரிஞ்சிட்டேன், என்ன நம்புங்க. இந்த உலகத்துல உங்களை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லைங்க. எனக்கு வேற எதுவும் வேணாங்க, நீங்க மட்டும் போதும். இப்படி அமைதியா இருந்து என்ன கொல்லாதீங்க, ஏதாவது பேசுங்க. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நான் தெரியாம பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.